நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையில் இருந்து 70,000 கன அடி நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேஆர்எஸ் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரித்திருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையில் 70,000 கன அடி நீரை திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை இந்த ஆண்டு 4வது முறையாக மீண்டும் நிரம்பி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கேஆர்எஸ் அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரித்திருப்பதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையில் 70,000 கன அடி நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேஆர்எஸ் அணையிலிருந்து 80,000 கன அடி நீர் வெளியேற்றப்படக்கூடிய சூழலில் மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறப்பு 70,000 கன அடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜினித் குமார் இணைகிறார். ஜினித் குமார், மேட்டூர் அணையிலிருந்து 70,000 கன அடி நீரை திறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதிகளில் கனமழை இருக்குதா? காவிரி கரையோர மக்களுக்கு என்ன எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பி வழிகிறது. இதனால் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து தற்பொழுது 95,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து எப்பொழுதாலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை நடப்பாண்டில் 5வது முறையாக எப்பொழுது வேணாலும் எட்ட இருக்கும் பட்சத்தில் இந்த காவிரி கரையோர மக்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய போன்ற காவிரி அந்த டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணை இந்த காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு அந்த 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் இந்த தங்கமாபுரிப்பட்டினம், புதுப்பாலம் போன்ற பகுதியில் வசிக்கும் வஉசி நகர், பெரியார் நகர் போன்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள், தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. செல்ஃபி எடுப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. அணையை எப்பொழுது வேண்டாம் நிரம்ப இருக்கும் பட்சத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அணையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜினித் குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.